அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். எரேமியா 18ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனம். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். ஆண்டவர் ஒரு நாள் எரேமியாவை பார்த்து, எரேமியாவே, நீ குயவன் வீட்டுக்கு போ என்று சொல்ல எரேமியா ஒரு குயவன் வீட்டுக்கு சென்றார். இந்த குயவன் வீடுங்கிறது எருசலேமின் தெற்கு கடைமுனையிலே இருக்கிற ஒரு பகுதி. அங்கே எரேமியா கடந்து போயிருக்கிறார். அப்பொழுது ஒரு குயவன் ஒரு மண் பாண்டத்தை வணைந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் அதை உற்று பார்க்கும்படியாக சொன்னார். எத்தனையோ விஷயம் எரேமியா இந்த வழியை போயிருக்கிறாரு. ஆனால் இந்த முறை குறிப்பாக கர்த்தர் அதை கவனிக்கும்படியாக எரேமியாவை ஏவினார். அதை கவனித்த பொழுது அந்த குயவன் மண் பாத்திரத்தை வணைந்து கொண்டிருக்கிறான். வணைந்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த மண் பாத்திரம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. கெட்டு போயிற்றே என்று சொல்லி தூக்கி வீசி விடாமல் அந்த களிமண்ணை அந்த கெட்டுப்போன மண் பாத்திரத்தை மறுபடியும் எடுத்தான். மறுபடியும் நல்ல பாத்திரமாக அவன் வணைந்தான். இதுதான் கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசிக்கு கவனித்து பார்க்கும்படி சொன்ன வார்த்தை. ஆண்டவர் என்ன சொல்ல வர்றான அந்த நிகழ்ச்சி மூலம், யூதா ஜனங்கள் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அந்த குயவன் எப்படி கெட்டு போன பாத்திரத்தை மறுபடியும் நல்ல பாத்திரம் அணிந்தானோ அதே போல அவர்கள் மனம் திரும்பினால் நான் அவர்களை சீர்படுத்துவேன், கையில் எடுப்பேன், அவர்களை ஆசீர்வதிப்பேன், நல்ல பாத்திரமாக, எனக்கு உகந்த பாத்திரமாக அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்கிற ஒரு செய்தியைத்தான் இந்த குயவன் வீட்டின் இந்த பாத்திரத்தின் மூலமாக ஆண்டவர் சொல்ற வார்த்தை. இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு அதைத்தான் சொல்லுகிறார். ஒரு முறை தவறிவிட்டால் அவ்வளவுதான் வாழ்க்கை என்று தள்ளிவிடுகிறவர் அல்ல. ஆண்டவர் இரண்டாவது வாய்ப்பையும் கொடுக்கிறார். கர்த்தர் கொடுக்கிற ஒவ்வொரு செகண்ட் சான்ஸும் பயன்படுத்தி கொள்ளுங்க. எங்க மனம் திரும்பி எங்க ஒப்பு கொடுக்க வேணுமோ ஒப்பு கொடுத்து கர்த்தர் பார்க்கிற உணர்வோடு கூட உண்மையாய் நீங்கள் யதார்த்தமா இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மைதான் ஆண்டவரே, அந்த பாத்திரம் கெட்டு போனவர் நானும் கெட்டு போனது உண்மைதான் என்று சொல்லி அர்ப்பணித்து மறுபடியும் நீங்கள் அவர் கரத்தில் அர்ப்பணித்து விட்டால் நல்ல பாத்திரமாக வணைந்து கர்த்தருடைய கரத்துல கனத்துக்குரிய பாத்திரமா கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.